வெற்றிகரமாக சிஎம்எஸ் அந்த 3 செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதை வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளும் உறுதி செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இஸ்ரோவுக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இஸ்ரோ பல வெற்றிகளை குவித்து வந்தாலும் இந்த செயற்கைக்கோளுடைய வெற்றி என்பது தனித்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இது குறித்து பேசுவதற்காக விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் நம்மளிடம் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், நம்ம இஸ்ரோ பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அதாவது செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதில் பல வெற்றிகளை குவித்து வராங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே 400 கிலோ எடை கொண்ட, அதாவது 4400 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பாகுபலி ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த தருணம்? எப்படி இருக்குது? இது ஒரு முக்கியமான மைல்கன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இஸ்ரோ ஒவ்வொரு சமயத்திலையும் புதுசா யோசிச்சு, அதாவது மற்றவங்க ஒரு மாதிரி சிந்திச்சா மாத்தி யோசிச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ராக்கெட்டை வச்சே பெரிய பெரிய விஷயங்களை செய்வதற்கு முயற்சி செய்யறாங்களோ அது மாதிரியான ஒரு முயற்சி இது. ஏன்னு சொன்னா, இப்ப நம்ம பாகுபலி அப்படின்னு சொல்றோம். அப்படிலாம் சொன்னாலுமே கூட இந்த LVM-3ங்கிற இந்த ராக்கெட் வெறும் 4000 கிலோ, அதாவது 4 டன் பொதிய மட்டும்தான் அந்த GTO அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதைக்கு எடுத்துட்டு போக முடியும். அவ்வளவுதான் இதுக்கு திறன். இப்போ நம்ம ஒரு லாரியில ஏத்துற சுமையை நீங்க மாட்டு வண்டியில ஏற்ற முடியாது இல்லையா? அது மாதிரி அதுக்கு ஒரு எல்லை இருக்கும்ல, அது மாதிரி. ஆனா இந்த செயற்கைக்கோளினுடைய எடை 400 கிலோ கூடுதல். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வெளிநாட்டுல ஏதாவது ஒரு ராக்கெட்டை விலைக்கு வாங்கி அந்த ராக்கெட்ல இந்த செயற்கைக்கோளை வச்சு விண்ணில் அமைச்சிருக்காங்க. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா GSAT 7 அப்படின்னு சொல்லி ஒரு செயற்கைக்கோள். அந்த செயற்கைக்கோள் தான் இந்த கடற்படையினுடைய தகவல் தொடர்புக்கு பயன்பட்டு வந்தது. அதனுடைய ஆயுள் முடிஞ்சு போகுது. அப்போ மாற்று வேணும். அந்த மாற்றாதான் இந்த CMS-3 அனுப்புறாங்க. முன்னாடி நம்ம GSAT 7 எப்படி அமைச்சோம்? வெளிநாட்டு ராக்கெட் மூலமாக. இப்போ நம்ம CMS நாமே அனுப்புறோம் முடிவு பண்ணி ஒரு புது யுக்தியில இதை அமைச்சிருக்காங்க. இந்த GSLV இந்த GTO ஆர்பிட்ல தேவையான 36,000 கிலோமீட்டர் உயரத்துக்கு எடுத்து போக முடியாது. பரவாயில்ல, 29,000 கிலோமீட்டருக்கு எடுத்து போக வைப்போம். அதற்கு பிறகு அந்த செயற்கைக்கோள்ல இருக்கக்கூடிய ராக்கெட்டை இயக்கி 36,000 கிலோமீட்டருக்கு உயர்த்திடுவோம் அப்படின்னு ஒரு புதிய யோசனையில செயல்பட்டு இதை வெற்றிகரமாக செஞ்சிருக்காங்க. அடுத்த சில நாட்கள்ல தான் அது சரியான அந்த 36,000 கிலோமீட்டர் நிலைக்கு செல்லும். சென்றா இது ஒரு புதிய இஸ்ரோவினுடைய ஒரு புதிய ஒரு வெற்றியாக அது இருக்கும். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அதாவது இஸ்ரோ தற்பொழுது அந்த விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் என்பது வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் இந்த வெற்றி ஒரு பக்கம் கொண்டாடப்பட்டு வந்தாலும் இஸ்ரோவுடைய இந்த தொடர் வெற்றிகள் குறித்து தொடர்ச்சியாக நம்மிடம் இணைப்பில் அதாவது விஞ்ஞானிகள் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இஸ்ரோ தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டு வந்த தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம நேரடியில் வழங்கியிருந்தோம். அதே போல் இந்த செயற்கைக்கோள் அடுத்த கட்ட பணிகளை விரைவில் மேற்கொள்ளும் என ஏற்கனவே இஸ்ரோ விஞ்ஞானிகளும் தெரிவித்தார்கள். இணைப்பில் நம்மளிடம் கருத்தை பதிவிட்ட அந்த விஞ்ஞானிகளும் தெரிவித்தார்கள். எதிர்பார்த்ததை போல கடல் நிலைகளை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் போர்க்கப்பல்கள் விமானங்கள் இடையான அந்த பாதுகாப்பு தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்தியும் வழங்கும் என்றும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக இஸ்ரோடைய வெற்றியை நாம் கொண்டாடி வருகிறோம். தற்பொழுது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் என்பது இன்னும் அடுத்த கட்ட பணிகளை, அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட டிராவல்களில் மேற்கொண்டு விரைவில் பணியை தொடங்கப்பட இருக்கிறது. விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட பாகுபலி ராக்கெட் குறித்த தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முத்துக்குமார்.